நாம் தமிழர் கட்சியில் இணைவதற்கான காரணம் என்ன? தமிழன்னு நினைக்கிறேன். 60 ஆண்டு காலமாக மண்ணு போச்சு, மழை போச்சு, படிப்பு போச்சு, விதை போச்சு, நாட்டு மாடு போச்சு. இந்த நாட்டில் நடக்கிற இந்த கெட்ட விஷயங்களுக்கு, தவறுகளுக்கு, இந்த மாதிரி குழப்பங்களுக்கெல்லாம் பாலிடிக்ஸ்னு ஒரு பேர் வச்சுருக்காங்க. எது நடந்தாலும் எங்கே நடந்தாலும் பாலிடிக்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு நம்ம ஈஸியாக சொல்லிட்டு போயிடும். ஆனால் அந்த பாலிடிக்ஸ், அரசியல்ன்ற வார்த்தைக்கு கரெக்டான அர்த்தம் வந்து சீமானண்ண பேச்சை கேட்டதுக்கு அப்புறம் தான் புரிஞ்சுது. அரசியல் என்பது மனிதர்களுக்கும் உயிர்களுக்குமான சேவை. தமிழ் மொழி அழிஞ்சா இனமே அழிஞ்சிரும் அப்படின்னு சொன்னார். அது உண்மை. அதனால் நம்முடைய தாய்மொழியான தமிழ் மொழியை காப்பாற்ற வேண்டியது எல்லோருடைய கடமை. அவங்கவுங்க இருக்கிற இடத்துல வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்போம்னு சொன்னாங்க. சமரசம் செய்யாத ஒரு அந்த நிலை, யாரோடையும் கூட்டணி கிடையாது. நாங்கள் இப்படி தான் எங்கள் இனத்து விடுதலைக்காக நாங்கள் தனியாக தான் போராடணும். அந்த கொள்கை நான் கேட்குறேன், என் வயசில் இருக்கிற பசங்களை கேட்குறேன், தமிழ்நாட்டில் உங்களுக்கு ஏதோ அரசியல்ன்ற ஒரு டாப்பிக்கில் ஏதோ ஒரு சின்னதாக ஆர்வம் இருக்குதுன்னு வச்சுப்போமே, வேறு எந்த கட்சியில் போய் நீங்கள் சேருவீங்க? தமிழ்நாட்டு சூரியனால அதை மீட்டு உருவாக்கம் பண்ண முடியும். ஆனால் அந்த மலையும் மணலை நம்ம அடுத்த தலைமுறைக்கு எப்படி மலையை காட்டுறது? 2016 நான் அந்த கட்சி செயல்பாட்டு வரைவை படிக்கும்போது அவ்வளவு ஆர்வமாக இருந்துச்சு. அந்த நேரத்தில் கரண்டே இல்லை. அப்போல்லாம் 1 மணி நேரம் 2 மணி நேரம் தான் கரண்ட் இருக்கும். நைட்டெல்லாம் நான் மெழுகுவர்த்தி ஏற்றி வச்சுலாம் அந்த செயல்பாட்டு வரைவை படிச்சிருக்கேன். இங்கே சீமான் அண்ணன் பின்னாடி போகிறதுக்கான காரணம் என்ன? எனக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. ஃபஸ்ட்டு முதல் காரணம் என்னென்னா, இப்போ நான் இருக்கிற பகுதியில் கூவம் ஆற்றுல கழிவுநீர்லாம் கலக்க விட்டுருக்காங்க. அதை பார்க்கும்போது இன்னும் மனசு ரொம்ப வலிக்குது. எப்படி இருந்த நதியை இப்படி மாற்றிட்டாங்களே. இதை நான் தட்டி கேட்கணுன்னா எனக்கு ஒரு பின்புலம் வேண்டும் கண்டிப்பாக. அது தனிப்பட்ட மனுஷன் என்னால் ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம அண்ணா எல்லாத்தையும் தட்டி கேட்குறனால நான் நாம் தமிழர் கட்சியில் இணைஞ்சேன். இத்தனை அரசியல் கட்சிகள் இருக்கும்போது குறிப்பாக இவங்க மட்டும்தான் தவறு தட்டி கேட்பாங்கன்னு தோன்றதுக்கான காரணம்? 50 வருஷமாக பார்க்குறோமே, என்னத்தை தட்டி கேட்டாங்க? எதுவுமே இது வரைக்கும் தட்டி கேட்டு எதுவுமே நடைமுறைக்கு வந்ததா சாத்தியம் இல்லைல்ல. இப்போ அண்ணன் வந்திருக்காரு, செய்வார்னு ஒரு நம்பிக்கையில் தான் நாங்கள் எல்லாருமே பின்னாடி நிற்கிறோம். 2009 2010 அந்த காலகட்டத்திலேருந்து அண்ணனோட சேர்ந்து பயணிச்சுட்ருக்கேன். இப்போ நம்ம இந்த அரசியலை பார்த்துட்ருக்கோம். சின்ன வயசுலேருந்து படிக்கிற காலத்துலேருந்து, நம்ம வேலைக்கு போகிற காலத்துலேருந்து நம்மளுடைய அரசியல் அமைப்பு, இந்த நம்ம தமிழ்நாடு அரசியல், நம்ம இந்திய அரசியல், உலக அரசியல் எல்லாத்தையும் பார்க்குறோம். அதில் நம்ம எந்த இடத்துல இருக்கிறோம், இந்த மக்கள் எந்த அளவுக்கு வஞ்சிக்கப்பட்டிருக்காங்க, இந்த 60 ஆண்டு கால திராவிட அரசியல் கட்சிகளால் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்கன்றதை நம்ம களத்தில் நின்று பார்க்கறதுனால இதுக்கு மாற்று என்ன அப்படின்னு நம்ம யோசிக்கும்போது தான் நமக்கு நம்மளுடைய வழிகளையும் நம்மளுடைய பிரச்சனைகளையும் ஒருத்தர் இங்கே பிரதிபலிச்சுட்டு இருக்காரு. அப்போ அவர் கூட நம்ம அவருக்கு துணையாக நின்று அவருக்கு வலிமை சேர்க்கணும் அப்படின்றதுனால தான் நான் நாம் தமிழர் கட்சியில் இணைஞ்சேன். அண்ணனோட பயணிச்சிட்ருக்கேன். நாம் தமிழர் கட்சியில் இணைவதற்கான காரணம் என்ன? தமிழன்னு நினைக்கிறேன். அதுதான் அந்த ஒரே காரணத்தால் தான் நாம் தமிழர் கட்சியில் இணைஞ்சேன். அது மட்டும் இல்லாமல் தமிழ்ன்ற ஒரு உணர்வே நமக்கு தெரியாது. இந்த திமுக அதிமுகவே நமக்கான கட்சின்னு கல்லூரி படிக்கிற காலத்தில் நினச்சிட்டு இருந்த நேரத்தில், இல்லை இது நமக்கானது இல்லை, இது நமக்கான அரசியல் எதுவும் செய்யலைன்னு ஒருத்தர் சொல்லிட்டு இருந்தார். அது பார்க்கும்போது ஆமாம், இது சரியாக தான் இருக்குது. இதுக்கு முன்னாடி நடந்த அவர் வரலாறு சொல்கிறாரு, இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்றதையும் சொல்கிறாரு. அதுக்கேற்ற மாதிரி எல்லாம் நடந்துகிட்டு இருந்தது. அதனால் இவர் சொல்கிற அரசியல் தான் நமக்கு சரியாக இருக்கும். அது இல்லாமல் தமிழ்நாட்டில் தமிழர் முன்னேற்றம்னு ஒரு கட்சி பேர் கூட இல்லையே. முதல்ல நாம் தமிழர்னு அவர் தான் வைக்கிறார். அப்போ நம்ம அந்த கட்சிக்கு போனால் தான் சரியாக இருக்குன்றது தான் வந்ததுக்கான நோக்கம். அண்ணனுடைய தமிழ் பற்று நிறைந்த பேச்சு, தமிழ் இனத்திற்காக அவர் சொன்ன கருத்துக்கள்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதனால் நான் இந்த நாம் தமிழர் கட்சியில் சேர்ந்தேன். என்னென்ன கருத்துக்கள், ஏதாவது 1-2 சொல்ல முடியுமா? அவர் தான் நம்முடைய தமிழ் மொழி அழிஞ்சா இனமே அழிஞ்சிரும் அப்படின்னு சொன்னார். அது உண்மை. அதனால் நம்முடைய தாய்மொழியான தமிழ் மொழியை காப்பாற்ற வேண்டியது எல்லோருடைய கடமை. இன்றைக்கு ஆளுகின்ற இந்த 2 திராவிட கட்சிகளுமே தாய்மொழியை காப்பாற்றுவதில் எந்த கவனமுமே இல்லை. பேசுகிற பூரா தாய்மொழி, தமிழ் வாழ்க அப்படின்னு உயர்த்தி பிடிக்கிறாங்களுடைய உண்மையிலேயே எங்கேயுமே தமிழ் வளரலை. கொஞ்சம் கொஞ்சமாக சிதைச்சிக்கிட்டு தான் இருக்கிறாங்க இந்த 2 கட்சிகளுமே. ஆனால் அண்ணன் உண்மையிலேயே நம்முடைய தாய்மொழி வளரணும், அதை நம்ம காக்கணும். அதை நம்ம காக்காமல் விட்டுட்டோம்னா நம்முடைய இனம் படிப்படியாக, இன்றைக்கே நம்ம பிள்ளைகளுக்கு நல்ல தவறு இல்லாமல் தமிழ் எழுத தெரியல, நிறைய பேர்த்துக்கு படிக்க தெரியல. இப்படியே போச்சுன்னா அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்கெல்லாம் தமிழிலே பாதி பேர்த்துக்கு தெரியாத ஒரு சூழ்நிலை வந்துடும். அதை காப்பாற்றணுங்கிறதுக்காக அண்ணன் தீவிரமாக அதை பற்றி பேசுகிறாரு. இதெல்லாம் எனக்கு பிடிச்சதுனால தான் நாம் தமிழர் கட்சியில் சேர்ந்துருக்கிறேன். சரிங்க, நன்றிங்க. பேசிக்காக நான் ஒரு இன்ஜினியர். நான் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிருந்தேன். ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு அரசியல் அப்படின்னா அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் கூட தெரியாது.
உண்மையாக தான் சொல்கிறேன் சரிங்களா. எனக்கு என்ன இந்த பொது புத்தின்னு சொல்லுவாங்களா அதாவது நம்ம வேலை செய்கிற இடம், நம்ம வாழ்கிற போகிற வர இந்த சமுதாயம் மொத்தமாக வந்து அந்த என்ன அரசியல்ன்றதுக்கு என்ன ஒரு கற்பிச்சு வச்சுருந்தாங்க அப்படின்னா, இப்போ ஒரு இடத்துல தப்பு நடக்குது வச்சுக்கோங்களேன், ஏதோ மேலிடத்தில் ஒரு லாபி தப்பு நடக்குது வச்சுக்கோங்க, பாலிடிக்ஸ் பண்ணிட்டாங்க அப்படி தான் சொல்லுவாங்க. அது வந்து தப்பு, அதை வந்து பாலிடிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லுவாங்க. அப்போது இத்தனை வருஷம் வந்து இந்த நாட்டில் நடக்கிற இந்த கெட்ட விஷயங்களுக்கு, தவறுகளுக்கு, இந்த மாதிரி குழப்பங்களுக்கெல்லாம் பாலிடிக்ஸ்னு ஒரு பேர் வச்சுருக்காங்க. எது நடந்தாலும் எங்கே நடந்தாலும் பாலிடிக்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு நம்ம ஈஸியாக சொல்லிட்டு போயிடும். ஆனால் அந்த பாலிடிக்ஸ் அரசியல்ன்ற வார்த்தைக்கு கரெக்டான அர்த்தம் வந்து சீமானோட பேச்சை கேட்டதுக்கப்புறம் தான் புரிஞ்சுது. அரசியல் என்பது மனிதர்களுக்கும் உயிர்களுக்குமான சேவை. இது தெளிவாக புரிஞ்சதுக்கப்புறம் இந்த 2 வருஷமாக இந்த கட்சியில் சேர்ந்து பயணிக்கிறேன். இதுக்கப்புறம் தான் அரசியல்லாம் ஓகே, இது வந்து நாமளும் பேசலாம், நாமளும் அதை புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு விஷயந்தான். ஏதோ பெரியவங்க அவங்கெல்லாம் முதிச்சானவங்களாம் தான் ஏதோ பண்ணுறாங்க, ஒரு கற்பனையில் நம்ம ஏதோ நினச்சிக்கிட்டு நமக்கு அதெல்லாம் புரியாது அப்படின்னு ஒதுங்கி போக தேவையில்லை, அவ்வளோதான். அதனால தான் அதே மாதிரி ஏன் இந்த கட்சிக்கு வந்து சேர்ந்தேன்னா, நான் வந்து கேட்குறேன், என் வயசில் இருக்கிற பசங்களை கேட்குறேன், தமிழ்நாட்டில் உங்களுக்கு ஏதோ அரசியல்ன்ற ஒரு டாப்பிக்கில் ஏதோ ஒரு சின்னதாக ஆர்வம் இருக்குதுன்னு வச்சுப்போமே, வேறு எந்த கட்சியில் போய் நீங்கள் சேருவீங்க? எந்த கட்சியில் சேர்ந்தால் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க? எந்த கட்சி வந்து அதை சரியாக இருக்கும் அப்படின்றத நீங்களே யோசித்து முடிவு பண்ணிக்கோங்க. நான் எடுத்த முடிவு அது 2 வருஷத்துக்கு முன்னாடி. நாம் தமிழர் கட்சி தான் வந்து இதுக்கப்புறம் சரி நம்ம நாட்டுக்கு, நம்ம தமிழ்நாட்டுக்கு அப்படின்றது. அதான் அந்த நாளில் வந்து அவர் பேசுனது ஒரே வாசகம் என்னென்னு பிடிச்ச விஷயம் என்னென்னா, கால கையை யாரும் இருக்கலாம் தலை நாளான்னு சொல்லிட்டு ஒரு வாசகம் சொன்னார். அந்த வாசகம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அரசியல்னால் எல்லாருமே வராங்க, அனைத்து இந்திய அண்ணா திராவிட கழகத்துக்கு போகிறாங்க, திமுக கழகத்துக்கு போகிறாங்க, 10 நாள் கட்சி அரசியல் நடத்துகிறாங்க, அப்புறம் மறுபடியும் கூட்டணி போகிறதுக்கு அது எதுக்கு ஒரு அரசியல்? நம்மளுக்கு தனிச்சு நிற்போம், கடைசி வரைக்கும் நிற்பன்றது உறுதியான ஒரு நிலைப்பாடு சொன்னோன்னே ரொம்ப பிடிச்சி போச்சு. அன்னையிலேருந்து இன்ன வரைக்கும் அந்த நிலைப்பாட்டுக்காக நான் இருப்பேன். அவருக்கு இருக்கிற வரைக்கும் அந்த அரசியலில் கண்டிப்பாக இருக்கும். அந்த ஒரு வாசகம், அதாவது இன்றைக்கி அண்ணன் ஓரளவுக்கு வளர்ந்துருக்காரு. அன்றைக்கி பார்த்தோன்னா ஒரு பேனர் கட்டுற கூட வசதி இல்லாத தருணம். அப்போ பார்த்தோன்னா ஒரு மூங்கில் கையில் வந்து கட்டிட்டு தொங்கின்னு இருக்கும், காற்றுல ஆடின்னு இருக்கும். அந்த இடத்துல மேடை போட்டு பேசுகிறாரு. ஒரு மக்கள் வாக்காளர்கள் கம்மியாக கொண்ட ஒரு கட்சியில் ஒரு துணிச்சலான ஒரு வார்த்தை, கால கையை யாரும் இருக்கட்டும் தலை நாதான்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை விட்டாங்களா. இந்த எளிமையான அந்த இடத்துல இவ்வளோ ஒரு துணிச்சலான ஒரு எழுச்சியான ஒரு வார்த்தையை விட்டது எங்கெல்லாம் சிந்தம் சீமான். அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அதனால் இந்த மாதிரி அண்ணன் கூட்டு வைக்காத வரைக்கும் இந்த அரசியலில் நாங்கள் எல்லாருமே இருப்போம். கூட்டு வச்சாருன்னா கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும், அண்ணனுக்கே சிரமமாக இருக்கும். நன்றி. நன்றிண்ணே. முதல்ல வந்து நம்ம தமிழ் இனத்தை மீட்கணும் ஃபஸ்ட்டு. இது திராவிடர்களால் சூழ்ச்சியினால் நம்ம தமிழ் இனம் வந்து பார்த்திங்கனாக்கா ஜாதி வாரியாக பிரிஞ்சு இருந்தது. அதை மீட்கிறதுக்கு வந்துட்டு நம்ம அந்த வளைது நம்ம யூடியூப்பில் வந்து பார்த்திங்கன்னா சீமானண்ணன் பேஸ்ட்டு அதுதான் மூல காரணம். சரி, இந்த இனத்தை மீட்கிறதுக்கு ஒரு சரியான ஆள் வந்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஈர்ப்பு ப்ளஸ் மெயின் வந்து நம்ம இன விடுதலை, அதுக்காக தான் வந்தது. அது சீமானனுடைய பேச்சும் அவருடைய அந்த உழைப்பு, அந்த ஒரு என்ன சொல்லுவோம், நம்ம ஒரு சமரசம் செய்யாத ஒரு அந்த நிலை, யாருடையும் கூட்டணி கிடையாது, நாங்கள் வந்து இப்படி தான் எங்கள் இனத்து விடுதலைக்காக நாங்கள் தனியாக தான் போராடணும், அந்த கொள்கைக்காக தான். நன்றி. ஏதோ ஐயா, இப்போ நீங்கள் வந்து சீமான் அவர்கள் பின்னாடி போகிறதுக்கான காரணம் என்ன? முக்கியமான காரணம் என்ன, இப்போ வந்து மழையும் வெட்டி அழிச்சிட்றாங்க, மணல் அள்ளி திருடி விற்றுட்டாங்க. இப்போ அண்ணன் சொல்கிற மாதிரி மீதி எந்த செல்வத்தை வந்து அவர் இந்த மாதிரி ஊழல் பண்ணி லஞ்சம் வாங்கி அந்த மாதிரி வந்து தமிழ்நாட்டை சூறையாடினாலும் அதை மீட்டு உருவாக்கம் பண்ண முடியும். ஆனால் அந்த மழையும் மணலை வந்து நம்ம அடுத்த தலைமுறைக்கு வந்து எப்படி மழையை காட்டுறது, இதுதான் மழை அப்படிங்கிறது புத்தகத்தில் காட்டுறோம். அந்த 2 விஷயத்துக்காகவே நம்ம வந்து அண்ணன் சீமான் பின்னாடியே போய் ஆகணும் கட்டாயம். மற்ற விஷயங்கள் நிறைய இருக்குது, ஆனால் அந்த குறிப்பிட்ட இந்த 2 மண் வளம் மழை வளம் இந்த இதெல்லாம் காக்கணும். அதுக்கு முக்கியமான காரணம் அதுதான். ஐயா, நீங்கள் அண்ணன் சீமான் பின்னாடி போகிறதுக்கான காரணம் என்ன? சீமான் முன்னாடி போகிறதுக்கு காரணம் வந்து முழுக்க அமைப்பு மாற்றம், அரசியல் மாற்றம், அடிப்படை மாற்றம். இப்போ இந்த 60 ஆண்டு காலமாக மண் போச்சு, மழை போச்சு, படிப்பு போச்சு, விதை போச்சு, நாட்டு மாடு போச்சு. இப்போ உலக கார்பரேட்டோட மருத்துவம், இங்கே ஆங்கில மருத்துவம் மக்களை எல்லாம் குமிச்சிட்டான். கொரோனா வந்துச்சு. இது அத்தனையும் நாங்கள் எங்கள் அடிப்படை மாற்றம், அமைப்பு மாற்றத்தில் சீமான கொள்கையில் எல்லாம் காலியாகிடும். நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் எல்லாம் சுருக்க பூமியாக நம்மாழ்வார் என்ன விரும்பினாரோ அதை தற்சார்பு கொள்கை, அதாவது மண்ணின் சார்ந்த மருத்துவம் அனைத்தும் கைக்கு எட்டிடும். அதாவது அதிகாரங்கிறது ஆக சிறந்த அண்ணல் அம்பேத்கர் சொல்லுவார் சீமான். அது மாதிரி அதிகாரம் கைக்கு கிடச்சிச்சின்னா அனைத்தும் எளிமையானது. இதுதான் சுருக்கமானது. இது பேசினா 1 மணி நேரம் கூட பேசலாம். அதுதான் உண்மை. கட்சி கொள்கைகள், அண்ணனோட பேச்சு,
2016 நான் அந்த கட்சி செயல்பாட்டு வரைவை படிக்கும்போது அவ்வளவு ஆர்வமாக இருந்துச்சு. அந்த நேரத்தில் கரண்டே இல்லை. அப்போல்லாம் 1 மணி நேரம் 2 மணி நேரம் தான் கரண்ட் இருக்கும். நைட்டெல்லாம் நான் மெழுகுவர்த்தி ஏற்றி வச்சுலாம் அந்த செயல்பாட்டு வரைவை படிச்சிருக்கேன். அப்போ இதெல்லாம் சாத்தியப்படுத்தக்கூடியது தான், ஏன் இவங்களால சாத்தியப்படுத்தலை அப்படிங்கிற கேள்வி வந்தது. அப்புறம் அண்ணனோட பேச்சை கேட்க 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 நமக்கு இன்னும் கொஞ்சம் கட்சிக்கு வரணும்னு சொல்லிட்டு ஒரு ஆர்வம் வந்தது. அதனால நாங்கள் கட்சியில் இருக்கோம். படித்ததில் அந்த கட்சி கொள்கைகள் படித்ததில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு 3 விஷயங்கள் அந்த மாதிரி முதல் விஷயம் வந்து அவங்கவுங்க இருக்கிற இடத்துல வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்போம்னு சொன்னாங்க அண்ணன். அப்புறம் தாய்மொழியிலே கல்வி நமக்கு. ஏன்னா நம்மளும் 12th வரைக்கும் இங்கிலீஷ் பாடம்னு ஒன்று இருந்துச்சு. நமக்கு அது அர்த்தம் புரியாது. அந்த ஸ்பெல்லிங் கூட நம்ம வந்து மனப்பாடம் பண்ணி தான் எழுதணுமே தவிர அதோட அர்த்தம் தெரியாமல் தான் நம்ம படித்தோம். தாய்மொழி கல்வியில் நம்ம படித்தது தான் நமக்கு வந்து தெரிஞ்சுது. அறிவியலே இருக்கட்டுமே, இப்போ அறிவியல்லே நம்ம வந்து அதை நம்ம தாய்மொழியில் படிக்கும்போது நமக்கு புரியுத அர்த்தம் வேறு, அதை ஆங்கில மொழியில் படிக்கும்போது நமக்கு புரியாமல் தான் அது வந்து இப்போ உள்ள ஜென்ரேஷன் இப்போ அதான் படிச்சுட்டு இருக்காங்க. இப்போ அன்னை தாய்மொழியில் நான் கல்வியை கொடுப்பேங்கிறது அது பிடிச்சிருந்தது. வெளிநாட்டு நபர்களோட பழகியிருக்கேன். அவங்க சொல்கிற ஊரோட தத்துவங்கள் நிறைய, அங்கே உள்ள டிசிப்ளின், இதெல்லாம் வந்து நிறைய விஷயங்கள் எனக்குள்ள சந்தேகங்கள் இருந்தது. அது அண்ணன் மேடையில் பேசும்போது என்னுடைய எண்ணமும் அண்ணனுடைய எண்ணமும் ஒன்றா இருந்ததுனால நான் நாம் தமிழர் கட்சியில் பயணிக்கிறேன். என்னென்ன எண்ணங்கள் அது சொன்னீங்கன்னா இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு மழைநீர் சேகரிப்பு திட்டம், ரோடை எப்படி சுத்தமாக வச்சுக்கிறாங்க, ரோடுகள் எப்படி இருக்குது, இதெல்லாம் பற்றி நான் ஏற்கனவே வெளிநாடு நபர்களோட பழகினதுனால அவங்க ஊர் எப்படி இருக்கும், ஏன் உங்கள் ஊர் இப்படி இருக்குன்னு நிறைய பேர் கேள்வி கேட்டதுனால, அப்போ நம்ம ஏன் நம்ம ஊர் தமிழ்நாடு ஏன் இப்படி இல்லை அப்படின்னு யோசிக்கும்போது அப்போ அண்ணன் சொன்ன கருத்துக்கள் இதெல்லாம் ஒத்து போகிறனால நான் சரி, நன்றி.